பரிமளா அண்ட் கோ என்ற கொக்கேன் படத்துக்கு ஸ்கிரீன் பிளேல இருக்குது, கிளீனா தெரியுது. ஸ்கிரீன் பிளேல பக்காவா மையூரிட்டியா ஸ்கிரீன் பிளே கிளீனா தெரியுது. பாண்டியராஜோட டைலாக் இதுதான் படம். இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரே விஷயம், ஸ்டாண்டி 2026 நீதான் வில்ல. இனிமேல் யாரும் இல்ல, யூத்ல நீதான் வில்லப்பா. அவரு விட்டு சூரிய ஜெஸ்ஸே சூரிய எல்லாம் விட்டு அடுத்தது நீதான் வில்ல. உனக்கு 40 வயசால நீதான் பெரிய வில்ல. ரகுவர மாதிரி தான் பண்ணாரான்றது ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா பசங்கன்றது ஒரு இதுவாகவும் பண்ணிருக்காரு, எல்லா சொன்னாலும் பண்ணாரு. பட் நல்லவங்கள தான் இந்த உலகம் ஏத்துக்காது. அது ஏத்துக்காது. இதனாச்சும் என்ன ஏத்துப்பீங்களா? லாஸ்டா கொடுக்குறீங்க நீ நல்லவனா இருந்தா கடைசி வரைக்கும் ஏத்தி மாட்டாங்க. பாண்டியராஜ் சார் நல்லா இருந்தது. ஓப்பனிங்ல தளபதி விஜய் முதல்வருக்கு நன்றி வணக்கம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் படத்துக்குள்ள பரிமளம்கோன்னு போகும்போது ஏதோ ஒண்ணு பெருசா சம்பவம் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு பார்த்தேன். பரிமளா கோ நிறைய பார்த்தா வசந்த் அண்ட் கோ புரியுதா அப்படிதான் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பரிமளா அண்ட் கோ என்ற கொக்கேன் படத்துக்கு ஸ்கிரீன் பிளேல இருக்குது, கிளீனா தெரியுது. ஸ்கிரீன் பிளேல பக்காவா மையூரிட்டியா ஸ்கிரீன் பிளே கிளீனா தெரியுது. பாண்டியராஜோட டைலாக் இதுதான் படம். இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரே விஷயம், ஸ்டாண்டி 2026 நீதான் வில்ல. இனிமேல் யாரும் இல்ல, யூத்ல நீதான் வில்லப்பா. அவரு விட்டு சூரிய ஜெஸ்ஸே சூரிய எல்லாம் விட்டு அடுத்தது நீதான் வில்ல. உனக்கு 40 வயசால நீதான் பெரிய வில்ல. ரகுவர மாதிரி தான். நீ இது எழுதி வச்சுக்க, நான் இந்த மீடியா மூலியமா பதிவு பண்றேன். ரெண்டாவது, தமிழ்நாட திரும்பி பார்க்க வச்ச படம் தான். அதுதான் சொல்றேன், 5 மார்க் நான் ஃபேமிலிக்கு தான் கொடுப்பேன். ஊர்வசிக்கு ஜெயராம தன்னோட குழந்தைங்களுக்கு தான் 5 மார்க் கொடுப்பேன். அந்த வீட்டை சப்பாத்தி சுடுறது, குளிக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்றது, வேலைக்கு போறது எல்லாமே 5 மார்க். ஃபேமிலி வந்து தயவு செய்து பாருங்க. 5 மார்க் அரசாங்கம் பார்க்க வேண்டிய படம் ஆயிடுச்சியா? ஏன் அரசாங்கம் பாக்குறதுன்னா, கேன்சர் இத்தனை நாள் வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு ஒரு டேட்டு கொடுப்பாங்க. ஆனா அந்த கொக்கைன்றது என்ன டேட்டு, எப்ப முடிவு காலம், எப்ப விடுவு காலம்? அதுக்கு ஒரே வழி, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தாதான் இந்த தீராத நோயை தீர்க்க முடியும். இந்த கொக்கைன்றது சாதாரண போலீஸ்காரெல்லாம் முடியாது. மர்டரு எல்லாமே சேர்ந்து ஒரு படம் பண்ண முடியும்னா பெரிய விஷயம். வந்து இவரு தான் பண்ணாரான்றது ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா பசங்கன்றது ஒரு இதுவாகவும் பண்ணிருக்காரு, எல்லா சொன்னாலும் பண்ணாரு. பட் நல்லவங்கள தான் இந்த உலகம் ஏத்துக்காது. அது ஏத்துக்காது. இதனாச்சும் என்ன ஏத்துப்பீங்களா? லாஸ்டா கொடுக்குறீங்க நீ நல்லவனா இருந்தா கடைசி வரைக்கும் ஏத்தி மாட்டாங்க. பாண்டியராஜ் சார் பட் ஆனா படம் அன்பிலீவபிள், பயங்கரமா இருந்தது. எல்லா விதத்துல நல்ல படமா பாக்குறேன் இந்த படத்துல. இது கண்டிப்பா கவர்மெண்ட் வரி விலக்கு பண்ண வேண்டிய ஒரு படம். ஏன்னா குடும்பத்தை சார்ந்தோம், சமுதாயத்தை சார்ந்தோம், பசங்க சார்ந்தோம், எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு அழகான ஒரு ரேப்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. டைரக்டரும் அருமையா பண்ணிருக்காரு. மிஸ்கின்ல இருந்து ஊர்வசி மேடம், ஜெயராம் மேடம், இந்த 2 ஆர்டிஸ்டுங்க, அப்புறம் யோகி பாபு எல்லாருமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா ஸ்டாண்டோட ஆக்டிங்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. சூப்பர் படம். ஜெயராம் ஊர்வசி காம்பினேஷன் பண்றாங்க. அவங்க காம்பினேஷன் அதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெயராம் ஊர்வசின்ட்டு. தனித்தனியா பார்த்ததுனால, நம்ம தமிழ் படத்துல பார்த்ததுனால தனியா தானே பண்றாங்க. 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு ஏதோ ஒரு யூனிவர்சல். அவங்க படம் பாக்குற மாதிரி தெரியல, அவங்க கெமிஸ்ட்ரி அவங்க இதுக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒரு விதத்துல நம்ம சொந்தக்காரங்க அத்தை மாமாவை பார்த்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. நீங்க தளபதி விஜய் முதல்வருக்கு நன்றி வணக்கம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் படத்துக்குள்ள பரிமளம்கோன்னு போகும்போது ஏதோ ஒண்ணு பெருசா சம்பவம் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு பார்த்தேன். வராரு, ஸ்டாண்டி வராரு, மிஸ்கின் வராரு, என்னென்னோ வருது, எல்லாமே ஓகே தான். பட் ஏதோ ஒண்ணு குறையுது பிரதர். ஒருவேளை எனக்கு குறையுதா இல்ல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆச்சா? சில இடத்துல லேக் இருக்கு படத்துல இருக்கு. என்னன்னா பாண்டியராஜ் சாரு அவர் படமாவே பண்ணிருக்கலாம். நான் வந்து நெல்சன் படம் மாதிரி பண்றேன், அது மாதிரி கோலமா கோக்கிலா மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காரு. அதை ஒர்க் அவுட் ஆகலையா? ஒர்க் அவுட் ஆகலன்ல 40% ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மீதி 60% ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப அற்புதமா நல்ல மெசேஜா சூப்பரா சொல்லியிருக்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மக்களுக்கு தேவையான படம் இது. போதை கலாச்சாரத்தினால இளைஞர்கள் இருந்து எல்லாருமே ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு போறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும்.
எப்படி நம்ம வந்து இதுல வந்து அடிக்ட் ஆகி இதுல சீரழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி ரொம்ப பிரமாதமா ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ள ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்றத ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருடைய முந்தைய படங்களோட இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே படம் பார்க்கணும், இந்த படம் பார்க்கணும். படத்தை காமெடியா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியா இருக்குதுங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்ல மெசேஜ். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. போதை கலாச்சாரம் அதை அழிஞ்சாதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்றத வந்து அதுக்கு யாரும் அடிக்ட் ஆயிடக்கூடாதுன்றத ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த படம் பார்க்கணும்.